வெல்கம் டு மை சேனல் ஹாப்பினஸ்ட். தொடர்ந்து பண்டிகை நாட்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. விசேஷ நாள் அதுவுமா சாமிக்கு பிரசாதமாக வைக்கிறதுக்காகவும் இல்லை நம்ம ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறதுக்காகவும் நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணுவோம். ஒரே மாதிரி ஸ்வீட் பண்ணால் போர் அடிக்கும் இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்வீட் ஏதாச்சும் பண்ணலாங்க. அதுக்காக நான் இன்றைக்கி மக்கானாவை வச்சு பாயசம் பண்ண போகிறேங்க. டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். வேறு ஏதாவது ஒரு பாயச ரெசிபி உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்படி மக்கானா பாயசம் செய்கிறேன் அப்படிங்கிறதுல பார்க்கலாம் வாங்க. இந்த மக்கானா பாயசம் டேஸ்ட்டுக்கு மட்டும் சாப்பிட்றது இல்லைங்க, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மக்கானாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கண்டினியூஸாக மக்கானா அடி பிடிக்காமல் கருப்பு கலர் ஆக விடாமல் நல்லா ஃப்ரை பண்ணதும் அதை எடுத்து உடச்சி பார்த்துக்கலாங்க. மொறுன்னு உடஞ்சி வருதுன்னா அது ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் சைடில் வச்சுக்கலாங்க. பாயாசத்துக்கு முக்கியமானது திராட்சை முந்திரி எல்லாம் போடுவோம் இல்லைங்களா? அதனால் நான் இன்றைக்கி முந்திரி திராட்சை கூட பாதாமும் எடுத்துருக்கிறேன். அது உடம்புக்கு நல்லது தாங்க. வேக வச்ச மக்கானாவை பொடி பண்ணி தான் பாயசம் பண்ணணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே வேக வச்சான்னா அந்த பாயச பதம் வராது. அதனால் பொடி பண்ணுறதுக்கு எடுத்துருக்கேங்க. அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டுக்கலாங்க. பாயாசம் கொஞ்சம் கெட்டியாக வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க. மக்கானாவோட ராஸ்மல் வராமல் இருக்க ஒரு 4-5 பாதாம் ஆட் பண்ணியிருக்கேங்க. எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சாச்சு. இப்போது முந்திரி எல்லாம் வறுத்து வச்சுருக்க இல்லைங்களா? அது கூட அரைச்சி வச்ச பவுட்ரை சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் பால் ஊற்றிட்டு பவுடரையும் சேர்த்துக்கலாங்க. பால் ஊற்றிட்டு உடனே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, இல்லாட்டி கெட்டியாகிடும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மாவு நிறையா இருக்கிறதுனால பத்தலைங்க. கொஞ்சம் பால் ஊற்றினா ரொம்ப திகட்டிடுங்க. அதனால 1 டம்ளர் பால் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி வெல்லம் போடுறது இல்லைங்க பாயசத்துக்கு. மக்கானா வெள்ளையாக இருக்கிறனால வெள்ளையாக பாயசம் செய்யலான்னு சொல்லிட்டு சர்க்கரை போட்டாச்சுங்க. உப்பும் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. ஏலக்காய் போடாமல் பாயசங்களா, அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணதும் கலக்கி விட்டுட்டு லைட்டாக சூடானதும் இறக்கி வச்சுக்கலாங்க. ரொம்ப நேரம் அடுப்புலையே வச்சானா பாயசம் ரொம்ப கெட்டியாயிடும். பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.